இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிபிகேஷனும் பாத்தீங்கன்னா வராம இருக்கும். இந்த மாதிரி வராம இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வராம இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிபிகேஷன் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆயிடும். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரல அப்படின்னா அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்கே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனபிள் இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக வரும். உங்களுக்கு இதில் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் தேவைப்படலையோ அதெல்லாமே நீங்கள் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற நோட்டிஃபிகேஷனை மட்டும் இதில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.